தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதாவில் எப்படி நம்ம செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் ஒரு புதுசாக ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் வித் தமிழ் சப்போர்ட்டோட அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். உதாரணத்துக்கு நான் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் மட்டுமா நான் ஓபன் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. டிமேட் அக்கௌண்டோட சேர்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் நான் ஓபன் பண்றேன். அப்போ நீங்க இந்தியாவில் எந்த ஸ்டாக் புரோக்கர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் டிமேட் அக்கௌண்ட் பிளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் ஓபன் பண்றீங்க. அப்போ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குற செக்யூரிட்டிஸ், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஹோல்டு பண்ற ஒரு டிஜிட்டல் வாலெட் தான் பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா இந்த செக்யூரிட்டிஸை நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு ட்ரேடிங் போர்ட்டல் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜீரோதா பிளாட்ஃபார்ம் நீங்க பாக்குறீங்க, ஜீரோதா கைட், காயின் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா தான் நம்மளால செக்யூரிட்டிஸை பை பண்ண முடியும். அப்படி பை பண்ண செக்யூரிட்டிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்படி நம்ம எவ்வளவு செக்யூரிட்டிஸ் நம்ம வாங்கியிருக்கோம், என்னென்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமே மேனேஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ஸோ அதனால தான் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா நம்மளால பார்த்துக்க முடியும். பட் அது ஆக்சுவலா டிமேட் அக்கௌண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு புரோக்கர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் பிளஸ் டிமேட் அக்கௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் ஓபன் ஆகும். ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு புரோக்கர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் நம்ம ஓபன் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுவரையும் நடைமுறையில் இருந்தது. பட் இப்போ ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா நீங்க செகண்டரியா இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்னு தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி டிமேட் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்க ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா நீங்க ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பிரைமரி டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோதால அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஜீரோதால எப்படி செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். kite.zerodha.com நீங்க டெஸ்க்டாப்ல வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்சோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஜீரோதாவோட பேக் ஆஃபீஸ். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் 4வது ஆப்ஷனா டிமேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிரைமரி, செகண்டரி அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்டரியை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஐபி கம்ப்ளீட் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்கிரீன்ல தெரியுற அந்த 4 நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க வந்து உங்களோட கேப்சர் ஸ்கிரீன்ல அந்த லேடி காட்டுற மாதிரி காட்டுனீங்க அப்படின்னா ஒரு கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஐபி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இ-சைன் நம்ம பண்ணணும். ஒரு பிடிஎஃப் மாதிரி டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். கீழே சைன் நவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சைன்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸையும் செப்பரேட்டா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டேக்ஸை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ XYZ அப்படிங்கிற ஸ்டாக் வந்து 50 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதில் நான் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து நான் வாங்குகிறேன். அது எதுக்காக அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு, அதாவது ஒரு 5 to 10 இயர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் வாங்குகிறேன், ஓகேங்களா. வாங்கி ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்லா மேலே போணுச்சு, ஆனால் நான் விற்கலை, கொஞ்சம் இப்போ கீழே இறங்கியிருக்கு, அதாவது 60 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 70 ரூபாய்க்கு அதை நான் விற்கிறேன், அதாவது BTST ட்ரேடிங் பண்ணுறேன், பை டுடே செல் டுமாரோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரேடிங் வந்து நான் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், நான் ஆல்ரெடி அதில் 50 ரூபாய்க்கு வந்து 100 ஷேர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ 60 ரூபாய்க்கு வேற நான் வாங்கி 70 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 50, விற்ற ப்ரைஸ் வந்து 70. அப்போ குவான்டிட்டி வந்து ஆவரேஜ் ஆயிரும். ஆவரேஜ் ஆகிட்டு ஒரு ஷேருக்கு வந்து நான் விற்கும்போது 20 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுவே நம்மக்கிட்ட செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு நம்ம வாங்கின ஸ்டாக்ஸை நம்மளோட செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து நம்மளோட பிரைமரி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணலாம். அப்போது இந்த சுச்சுவேஷனில் இப்போ என்கிட்ட செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் XYZ ஸ்டாக்ஸ் 50 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்கினேன் இல்லையா, அதை செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டில் மூவ் பண்ணி வச்சிருவேன். இப்போ நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி BTST பண்ணேன் இல்லையா, இதை பிரைமரி டிமேட் அக்கௌண்ட்டில் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு 70 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். 10 ரூபாய் எனக்கு பெர் ஷேருக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். என்னோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது தனியாக இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து டிசிப்ளின் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டில் செக்யூரிட்டிஸை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டோம், அதாவது லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்டு பண்ணுற செக்யூரிட்டிஸை செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த செக்யூரிட்டிஸ் வந்து உங்களோட கைட் பிளாட்ஃபார்மில் வந்து ஷோ ஆகாது, அது ஒன்லி நம்மளால் கன்சோலில் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டெம்டேஷன் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ நம்மளால் லாங் டேர்முக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.